வணக்கம் நண்பா நண்பிகள். நான் உங்கள் நண்பன் ராக்கி விஜய். இன்னைக்கு பிறந்தநாள் யாரோ கொண்டாடுறீங்களா? இன்னும் பிறந்த வாழ்த்துக்கள் டு ஆல் மை நண்பா நண்பிகள் அண்ட் பிறகுகளை தமிழர்களே. ஓகே காய்ஸ், 24 ஹவர்ஸ்ல என்ன ரெக்கார்ட் பண்ணுறதுன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நான் பார்த்த ரெக்கார்டு ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு இந்த நியூஸ் நீங்கள் பார்த்துருந்தா ஓகே, பார்க்கலன்னா தயவு செஞ்சு வீடியோ பார்த்துட்டு போய் பாருங்கள். நம்ம சிஎஸ்கே கூட அஃபிஷியலாக வந்து நம்ம தளபதி வந்து விசில் போடுன்ற சாங்கை வந்து கொலாப் பண்ணியிருக்காங்க. தளபதி அக்கௌண்ட்டில் பார்த்தோன்னே இது உண்மையாக தளபதி அக்கௌண்ட்டாக போய் பார்த்து ஐபிஎல் உண்மையான இதான்னு போய் பார்த்தேன். வேறு லெவலில் இருந்துச்சு. நம்ம தளதொலியும் விசில் போடு, ஜடேஜா நம்ம இவங்கெல்லாம் செமையாக விசில் போடுன்னு ஒரு நிமிஷம் ஆல்மோஸ்ட் ஒரு 60 செகண்ட்ஸ் ரீல்ஸ் இருக்கும். வேறு லெவலில் இருந்துச்சு, போய் பாருங்கள். நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் கேட்கும்போது. ஓகே, இந்த சந்தோஷத்தோட இன்னொரு சந்தோஷம், நம்ம 24 ஹவர்ஸில் ரெக்கார்ட் என்னென்ன பண்ணிக்குதுன்னு சொல்கிறேன். சாங் பற்றி என்னென்ன பப்ளிக் ரிவ்யூ வந்துச்சு, என்னென்ன மைனஸ் ப்ளஸ் அதையும் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு ஏஜிஎஸ் டீம்லன்னு சொல்லிடுறேன். 25.5 மில்லியன் ரியல் வியூஸ் வந்திருக்கு. அப்புறமா 1.2 மில்லியன்ஸ் ப்ளஸ் லைக்ஸ், ரியல் டைம் வியூஸ், ரியல் டைம் லைக்ஸ். இது ஏஜிஎஸ் சினிமாஸ்லேருந்து அர்ச்சனா கல்பாத்தி அவங்களே இது பண்ணியிருக்காங்க. ஒத்துக்கிறாங்க. இது வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ஹையஸ்ட் வியூ போல் என்னடா டி சீரீஸில் போட்டுக்கிறாங்க எல்லாம் நீங்கள் நினச்ச மாதிரி நானும் நினச்சேன். ப்ளஸ் ஆனால் போக கொஞ்சம் அப்படியே ஈவன் நம்ம ட்ரக்கு மெதுவாக ஸ்லோ பாய்சனாக டக்குன்னு ஏறிச்சு. நீங்கள் நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, நம்ம அனிருத்தே மியூசிக் போட்டிருந்தா நல்லாயிருக்கும். ஓகே, நான் ஒத்துக்கிறேன். அனிருத் போட்டிருந்தா இதோட மாசாக போட்டிருப்பாரு. ஆனால் அதுக்குன்னு சொல்லிட்டு யுவன் வந்து வர்ஸ்ட்டாக போடல. அவரோட பெஸ்ட் அவர் கொடுக்க அந்த ஸ்டார்டிங்கில் இது ஹிண்டிங்கில் அந்த ஃபாஸ்ட் பீட்டில் கண்டினியூட்டி டான்ஸ் ஆடுறது ஒரு நடுவில் கொஞ்சம் ஃபீல் ஆச்சு. இன்னும் அந்த மதன் அவங்கள்ட்ட நம்ம லிரிக்ஸ் இன்னும் நல்லா பெஸ்ட்டாக கொடுத்துருக்கோம். அதுக்குன்னு சொல்லிட்டு சாங் ரொம்ப முக்கியமாகுது, படு கேவலமாகுதுன்னா நான் சொல்ல முடியாது. சாங்கு தரமாக இருக்குது. நான் வந்து சாரி ஃபார் டிஸ்டர்பன்ஸ். சாங் வந்து தரமாக இருக்குது. சாங் பற்றி நான் எதுவுமே சொல்லலை. ஆனால் சாங் வந்து அதுக்குன்னு ஓஹோன்னு சாப்பிட்டுச்சுன்னு சொன்னால் அதுவும் நான் சொல்ல. சாங் நல்லா இருக்குது. தளபதி ஃபேன்ஸுக்கு பிடிச்சிக்குது. காத்துன்னு இருப்பாங்க இல்லையா, எப்படா சறுக்குவாங்க எப்படான்னு, அந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் நிறைய சொல்லுவாங்க. அதெல்லாம் காதில் எடுத்துக்காதுங்க, கணக்கில் போட்டுக்காதுங்க. ஒத்துக்கிறேன். ஓரளவுக்கு கொஞ்சம் வந்து ஒரு இடத்துல வந்து கொஞ்சம் அப்படியே ஸ்லோவர மாதிரி இருக்குது. ஆனால் கேட்க சாங்களோட லிரிக்கு நான் ஆல்ரெடி 4-8 இதை நேற்று ஒரு 10 தடவை கேட்டிருப்பேன். இன்றைக்கி ஒரு 30 தடவை கேட்டிருப்பேன். அந்த லிரிக்ஸ் எல்லாமே அர்த்தம் உள்ளதா, ஒரு இன்டைரக்ட் பொலிட்டிக்கல் சாங் ஆல்ரெடி நான் நேற்றே சொல்லிருப்பேன். இன்டைரக்ட் பொலிட்டிக்கல் சாங் நிறைய பேருக்கு இது வந்து அனிருத்தே பண்ணியிருக்கலாம் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அனிருத்தே வந்து ஒரு பழைய இன்டர்வியூவில் சொல்லியிருப்பேன், அந்த விசில் போடுன்றதை வந்து நான் ரீக்ரியேட் பண்ணுவேன், அது நான் கொடுக்குற ரெஸ்பெக்ட்னு இருப்பாங்க. இவங்க ட்ரை பண்ணி தளபதிக்கு படத்துக்கு பண்ணிருந்தேன், அது அப்படியே கொலாபோ ஆகிட்டு வேறு லெவலில் போயிடுது. ஸோ இதுக்கு மேலே நான் ரொம்ப இழுக்க விரும்பலை. எவ்வளோ சொன்னாலும் புலம்புறவங்க புலம்பினே தான் இருப்பாங்க. நம்ம என்ஜாய் பண்ணுறோங்க. ஏதோ ரொம்ப நாள் கழிச்சு மறுபடியும் தளபதி டாபிக் பேசும்போது ரொம்ப சந்தோஷமாக. இதுக்கு மேலே டெய்லி டக்குன்னு அப்டேட்ஸ் நாமளும் தளபதி டாபிக்ஸை பேச நம்ம சப்ஸ்கிரைபு, லைக்ஸு, கமெண்ட், ஷேர் வந்துனே இருக்கும். அதே மாதிரி நான் நார்மல் வீடியோஸ் பண்ணாலும் அதே மாதிரி கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தளபதி வீடியோஸ் பண்ணும்போது மட்டும் நல்லா வியூஸ் போகுது, நல்லா போகுது, சஜஷன் போகுது. யூடியூப் டீமும் கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு எல்லா வீடியோவும் சஜஷனில் கொடுங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோத்தோடு எண்ட் பண்ணிக்கிறேன். தளபதி பற்றி யாருன்னா தப்பாக பேசினா இக்னோர் த நெகட்டிவிட்டின்னு போயினே இருங்க. தளபதி ரெக்கார்டு எப்பவுமே ரெக்கார்டு தான். அவர் வேறு லெவல் தான். நான் அதே மாதிரி நம்ம தளபதி ஃபேன்ஸும் நம்மளும் வேறு லெவல்னு சொல்லிட்டு இந்த வீடியோத்தோடு எண்ட் பண்ணிக்கிறேன். பாய்.